இஷ்யூன்சி ஆஃப் ரிலிஜியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் ஓகேவா. ஜெயின் மத சிறுபான்மை சான்றிதழ் வந்து எப்படி அப்ளை பண்ணது பார்க்கணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு அதை பற்றி டீட்டெயிலில் சொல்கிறேன் நான், யாருக்கெல்லாம் இது தகுதி என்னென்னலாம் இதுன்றது. சிறுபான்மை மதம் அப்படின்னாலே இது இந்தியருடைய தொகை கணக்கெடுப்பில் வந்த ஒரு இதுதான். இப்போ இந்துக்கள் கிறிஸ்டின் இருக்கார் அந்த மாதிரி முஸ்லீம்களாக இருக்காங்களா, அந்த மாதிரி இது ஒரு ஜெயின்ன்றது ஒரு கேஸ்ட் ஓகேவா. அவங்களுக்கான இப்போ ஒரு சர்டிஃபிகேட் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். இது தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜெயின் சிறுபான்மை மதராக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அது எலிஜிபிள் ஓகேவா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 0.1 ஜெயின் இதுக்கு வந்து ஒரு கணக்கெடுக்காக அவங்க இடஒதுக்கீடுக்காக யூஸ் பண்ணாங்க ஓகே. இப்போ அது என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு சொல்ல பாருங்க. துணை ஆவணங்கள், விண்ணப்பதாரர் புகைப்படம், முகவரி சான்றிதழ், விண்ணப்பதாரின் பெற்றோர் ஜெயின் சிறுபான்மை நகல், தந்தையின் மற்றும் தாய் இது, விண்ணப்பதாரின் அறிப்பை, தந்தையோட தாய் இது, மத சான்றிதழ் வந்து ஜெயின் மதமாக கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க வச்சு இருந்தாகணும் ஓகேவா. சரி, ஒரு சில பேருக்கு எந்த இது பண்ணால் கோவிலில் வந்து கோவில்லையோ இல்லை சமஸ்தானத்துலையோ வந்து அவங்க ஒரு சில பேர் அறக்கட்டளை சங்கம் வச்சுருப்பாங்க, அவங்க பதிவு பண்ண சர்டிஃபிகேட் இருந்தால் கூட ஓகேவா. இப்போ இது எப்படி அப்ளை பண்ணு பார்க்கலாம். இப்போ சர்வீஸ்க்குள்ளே போயிட்டு அதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்றது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும். இதில் செகண்ட் பேஜ் கொடுங்க. செகண்ட் பேஜ்லையும் இல்லை, தேர்ட் பேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். தேர்ட் பேஜில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மேலே பாருங்கள் 122 இஷ்யூன்ஸ் ஆஃப் ஜெயின் ரிலிஜியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் ஓகேவா. அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஓகேவா. இப்போ நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணவனே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துச்சுங்களா. இதில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் டாக்குமெண்ட் என்னென்னலாம் டாக்குமெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க பாருங்கள். அப்ளிகண்டோட ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், எனி அட்ரஸ் ப்ரூஃப், ஏதாவது ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு அந்த மாதிரி ப்ரூஃபு. அடுத்தது காப்பி ஜெயின் ரிலிஜியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் ஆன் பேரண்ட் அப்ளிகண்ட் ஓகேவா. பேரண்ட்ஸு யாராவது ஒருத்தவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வேணும். ஜெயின் சர்டிஃபிகேட் ஆப்பரண்டி authorize the signature and Jain temple, Jain Sarkar and the Jai Bhavan on the ட்ரஸ்ட் செக்யூரிட்டி ஆஃப் என்வரன்மெண்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரில் போய்ட்டு அவங்க ஜெயின் பவனாக தான் அந்த உதவியாக இருப்பாங்கல்ல, கோவில் அதெல்லாம் சமஸ்தானர்லாம் இருந்தாங்கன்னா அதுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் கூட ஓகேவா. அடுத்து ரிலிஜியன், ஃபாதர், மதர்ஸ், ஏதாவது என்ன ரிலிஜியன்றதுக்கான ப்ரூஃபு. அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அது வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது கிடைக்கும், அதை அப்ளை பண்ணி ஓகேவா. இந்த டாக்குமெண்ட் தான் நமக்கு வந்து தேவை சரிங்களா. இப்போ நான் டாக்குமெண்ட்லாம் எல்லாம் இது பண்ணிட்டேன். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள் ஓகேவா. இப்போ இந்த கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கும் ஓகேங்களா. அந்த கீழே ப்ரொசீடுனுக்குள்ள அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும். இதில் உங்களுக்கு கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். கேன் நம்பரு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் கேன் நம்பர் ரிஜிஸ்டருங்களா, அதில் ரிஜிஸ்டர் கேன் நம்பர் அதை கிளிக் பண்ணி கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க ஓகேவா. பட் நான் ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார். நான் இப்போ என்ன பண்ணோம்னா இங்கே ஆதார் கார்டு நம்பரில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து சர்ச்சுன்னு கொடுத்தா அப்படின்னா கேன் நம்பர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். கேன் நம்பர் இல்லைனா ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணிக்கணும் ஓகேவா. நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால் எனக்கு ஷோ ஆகிடுச்சு ஓகேவா. அதில் வந்து டிக் பண்ணுறேன். இப்போ நான் கேன் நம்பர் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டான்றதில் இருந்துச்சு. அதில் கிளிக் பண்ணி ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் ஓகே. இப்போ வந்து இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அட்ரஸ் அதில் பாருங்கள், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெசிடென்சி அபோவ் த ஏரியா இன் இயர்ஸ், நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 10 வருஷமாக இருக்குன்னா 10 வருஷம், 5 வருஷமாக இருக்குன்னா 5 வருஷம், ஒரு 3 வருஷமாக இருக்குன்னா 3 வருஷம், அந்த மாதிரி வந்து போட்டுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணினே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்க பாருங்கள் ஃபார்ம் டீட்டெயில்ஸ், ஃபாதர் ரிலிஜியன் ஓகேவா. அப்பா வந்து என்ன ரிலிஜின்னு, அம்மா வந்து என்ன ரிலிஜன் அப்படின்றத வந்து காமிக்கிறாங்க. அப்பா வந்து இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, ஷேகிதா, ஜெயினா, அதில் எல்லா இதுவும் இருக்குது. என்ன கேஸ்ட்டோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஜஸ்ட்டு இப்போ அப்பா வந்து இந்துவாக இருக்கவங்க ஆனால் அம்மா வந்துங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா யாராவது ஒருத்தவங்க ஜெயின் மதமாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து அவங்க அப்ளை பண்ண முடியும். அப்பா இப்போ அப்ளிகண்ட் இருக்காங்கன்னா அவங்களோட அப்பா யாராவது ஒருத்தவங்க வச்சு அம்மாவோ இல்லை அப்பாவோ வந்து ஜெயின் மதமாக இருக்கணும். இப்போ ரெண்டுத்தையும் இண்டுன்னு கொடுத்துட்டு இது பண்ண அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் மதர் வந்து ப்ரோக்ரஸ் ஜெயில் ரிலேஷன் அப்படின்னா விண்ணப்பத்தார தந்தை தாய் தகுதி வாய்ந்த ஆணையல் தாசில்தார் வழங்கினால் மத சிறுபான்மை சான்றிதழ் வந்து பெற்றிருக்க வேண்டும் ஓகேவா. அந்த அதிகாரி வரம்பில் உள்ள ஜெயின் கோயில், ஜெயின் சமஸ்தான, ஜெயின் பலன் ஆகியவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட கையிடப்பட்ட சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகேவா. இப்போ அது ரெண்டு தான் தேவை. இந்த ரெண்டு இதுவும் இருக்குங்களா. இப்போ ரெண்டுத்தில் இருந்தது அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா ரெண்டுத்துக்கு நோ கொடுங்க. பட் ஆனால் நம்ம ரிலிஜனில் போயிட்டு கிளிக் பண்ணி ஜெயின் யாருன்னா ஒருத்தர் கொடுக்கணும் ஓகேவா. நான் வந்து இப்போ 2 பேருக்குமே ஜெயின் கொடுக்குறேன் ஓகேவா. இப்போ 2 பேருக்குமே இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜெயின் மதமாக இருக்காங்கன்னா 2 பேரும் ஜெயிக்கணும். இல்லை அப்பா வேறு மதம் இருக்காங்க, அம்மா ஜெயினாக இருக்காங்கன்னா ஓகேவா. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து அப்பாவோட இது இருக்குது அப்படின்னா ஏன்னா கம்பல்சரி வேணும். அவங்க தாசில்தார் வச்சுருந்தாங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா அதை நோ கொடுத்தீங்கன்னா கீழே கோவிலில் சமஸ்தானம் வாங்கினா அதில் வந்து கொடுத்துங்க ஓகே. இப்போ அவங்க தாசில்தார் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுத்து அவங்களுடைய ஜாயின்ட் சர்டிஃபிகேட்டோட கம்யூனிட்டி அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணி அப்ளிகண்ட் ரெசிடென்ஸ் ஆஃப் த மோர் தென்
5 இயர்ஸ் அவங்க ஒரு 5 வருஷம்னாச்சும் இந்த அட்ரஸில் இருக்கணும் அப்படின்னா மேலே இருக்க அட்ரஸ் கரெக்டாக தான் அப்படின்னா அதில் கிளிக் பண்ணிங்க. அதில் டிக் பண்ணிங்கன்னா அங்கே கீழே வந்து என்ட்ரு ஆகிடும் எல்லா அட்ரஸும். அட்ரஸ் ஃபில் ஆனதுக்கப்புறம் எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்றத ஒரு மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு அதில் என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் கொடுத்துட்டு நான் ஒரு 2020 கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து நான் டூ டேட் இப்போ இருக்க இன்னைக்கு டேட்டு வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எரர் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் வசிக்கும் முகவரி 5 ஆண்டுக்கு மேல் இருக்க வேண்டும். ஓகேவா? மேக்ஸிமம் 5 ஆண்டு இருக்கணும். அது அதிகமாக கொடுத்துட்டோம் போல், அதனால் வந்து இப்போ கம்மியாக கொடுத்துருக்குமா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக 5 வருஷம் இருக்க மாரி. ஓகேவா? 1 2 3 4 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 5 வருஷமாக இருக்க மாரி கொடுக்குறேன். இல்லை நான் ஒரு எத்தனை வருஷமாக இருக்குன்ற மாதிரி கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? 5 வருஷத்துக்கு மேலே கொடுத்தோன்னே இப்போ எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆட் பண்ணோடனே எங்கள் டாக்குமெண்ட் மோடுக்கு வந்துச்சு. இல்லை மேண்ட்ரரி எனக்கு பாருங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அப்ளிகேண்டோட ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி அந்த மாதிரி ப்ரூஃப் என்ன வச்சுக்கோங்க. அடுத்து காஃபி ஆஃப் ஜெயின் ரிலிஜியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட், அது பேரண்ட்ஸோடது. ஓகேவா? அப்ளிகண்ட்டோடைய அவங்க அப்பாவோடைய சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக தேவை. ஓகேவா? இதில் அப்பாவோடது இல்லை அம்மாவோட யார் வேணால் இருக்கலாம். நம்ம அப்பாவோடது கொடுத்ததில் அப்பாவோடது தான் வைக்கணும். ஓகேவா? அடுத்து ரிலிஜினி ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர்ஸ். ஓகேவா? அவங்களுக்கான சர்டிஃபிகேட் அது கொடுக்கணும். அடுத்தது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அந்த கீழே இருக்குது பாருங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணி அதில் கையெழுத்து வாங்கி அதையும் ஸ்கேன் பண்ணி எடிட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ சப்போர்ட்டட் ஃபைல்ஸ் என்னென்ன பார்த்தா பிடிஎஃப், ஜேபிஇஜி, ஜேபிஜி, கிஃப், பிங். சப்போர்ட்டட் ஃபைல் டாக்குமெண்ட் வந்து 200 கேப்ஸ், ஃபோட்டோ சைஸ் காப்பி இது வந்து 50 கேப்ஸ் இருக்கணும். இந்த சைஸில் எனக்கு கம்மி பண்ண தெரியாது. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி. ஓகே, நான் எடிட் பண்ணுறேன் சார். இப்போ எல்லாத்தையும் எடிட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி அப்லோட் பண்ண பாருங்கள். அதில் செலக்ட் டாக்குமெண்ட்டில் போய்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் நம்பர் டாக்குமெண்ட் நம்பர் 1 கொடுத்து ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணி அடுத்தது அதேமாரி தான் எல்லா ப்ரூஃபும். அட்ரஸ் ப்ரூஃபு நான் ஆதார் கார்டு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ஆதார் கார்டை வந்து கொடுக்குறேன். நான் ஆதார் கார்டு கொடுத்தவொடனே அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெயின் ரிலிஜியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட். ஓகே, அப்பாவோடையது சர்டிஃபிகேட், ஜாய் சர்டிஃபிகேட் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த டாக்குமெண்ட் நம்பரில் வந்து 3 கொடுத்துட்டு ஆட் பண்ணுறேன். சரிங்களா? ஆட் பண்ணிச்சு. அடுத்து ரிலிஜன் ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர்ஸ், அதான் இப்போ தான் ஃபாதர்ஸாக நம்ம இருக்குல்ல அதுவே கொடுத்துட்டு போயிடலாம். ஓகே, அவங்களுடைய அந்த ஃபாதர்ஸோடைய சர்டிஃபிகேட்டு இப்போ நம்ம ஜெயின் சர்டிஃபிகேட் அவங்ககிட்ட இருக்குன்னும் போது அதை வச்சு கொடுத்து விட்டுலாம். ஓகேவா? ரிலிஜன்றது வந்து கொடுத்துட்டு என்ன மதன்றதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறேன். ஒரு சில பேர் அப்பா வேறு மதமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட்டும், அம்மா வேறு மதம் இருந்தால் அந்த ஜாதி சர்டிஃபிகேட் ரெண்டுத்தையுமே அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் கரெக்டாக பார்த்துங்க. சரி, இப்போ இது பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதான் இப்போ கையெழுத்து வாங்கி வச்சிருக்கோம்ல எடிட் பண்ணி, அந்த ஃபார்மை அப்லோட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி செல்ஃப் டிக்ளரேஷன்றதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் நம்பரில் வந்து 5 கொடுத்துட்டு ஆடை கிளிக் பண்ணி உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் இப்போ ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுத்தோன்னே உங்களுக்கு மேக் பேமெண்ட் மோடுன்னு வரும். சரிங்களா? இப்போ வந்து மேக் பேமெண்ட் அப்படின்னு வந்துச்சுங்களா? இப்போ அந்த மேக் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் மேக் பேமெண்ட் கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணி மேக் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒப்புதல் சீட்டு வந்து வந்துடும். சரிங்களா? இப்போ நான் அதில் கிளிக் பண்ணி அக்ரின்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு ஒப்புதல் சீட்டு வந்துச்சு. இந்த ஒப்புதல் சீட்டை வச்சு தான் நம்ம யார்கிட்ட இருக்குன்னு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். இதை செக் பண்ணிட்டுக்கப்புறம் நீங்களே டவுன்லோடும் பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட். ஓகே, அதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணி செக் பண்ணிங்க. இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.